السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أن تفارق الدنيا ولسانك رطب من ذكر الله. புகழனைத்தும் இருவுலகையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் கருணையும் ஸலாம் என்னும் மேலேற்றமும் இரு உலக தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் கலந்து வந்திருக்கும் நம்மோர் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வற்றா ஸலாத்தையும் வற்றா ஸலாமையும் மீது குறையும் நினைவுகளை செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். நாமெல்லாம் அறிந்ததுதான், என்னுடைய சமுதாய மக்களில் 70,000 பேர்கள் எந்த ஒரு கேள்விகளுக்கும் இல்லாமல், விசாரணை இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே, சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார்கள். இந்த செய்தியை சொல்லிவிட்டு கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இல்லம் சென்று விடுகின்றார்கள். சஹாபாக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய உம்மத்துமார்களிலே 70,000 பேர்கள் கேள்விகளுக்கு இல்லாமல், எந்த ஒரு விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்று சொல்லி காமித்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருக்கும்? அந்த 70,000 பேர்களுடைய குணாதிசயங்கள் என்ன? பெருமானார் சொல்லி காட்டினார்களே, 70,000 பேர்கள் எந்த ஒரு கேள்விகளுக்கும் இல்லாமல், விசாரணை இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காமித்தார்களே, அந்த 70,000 பேர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, யாராக இருக்கும்? அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சில சஹாபாக்கள் சொல்லி காமித்தார்கள், நபியவர்களுடைய குடும்பத்தாக இருப்பார்களோ, அல்லது அவருடைய தோழர்களில் உயர்ந்தவராக இருப்பார்களோ. இப்படி பரவலாக சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு மத்தியிலே கருத்து பரிமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லம் சென்று விட்டு திரும்பவும் மனுஷராக வருகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன சத்தம், என்ன சத்தம்? பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, எதை பற்றி என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார் சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், 70,000 பேர்கள் எந்த ஒரு கேள்விகளுக்கும் இல்லாமல், விசாரணை இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் சொல்லி காமித்தீர்களே, இது யாராக இருக்கும்? இதுதான் எங்களுடைய கருத்து பரிமாற்றம் சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70,000 பேர்களுடைய குணாதிசயங்கள் என்ன தெரியுமா? அவருடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும், எதனை முன்னிட்டும் ஒரு நாளும் அவர்கள்
சகுனம் பார்க்க மாட்டார்கள். எந்த ஒரு காரியத்தை நிகழ்த்திற்கு முன்னாலும், எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலும் ஒரு காலம் ஜோதிடம் பார்ப்பதோ சகுனம் பார்ப்பதும் ஒரு காலம் அந்த தீய காரியத்தில் அவர்கள் ஈடுபடவே மாட்டார்கள். இறுதியாக சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வே சார்ந்திருப்பார்கள். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, எல்லா நிலையிலுமே அவர்கள் அல்லாஹ்வே மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். முழுக்க முழுக்க அவர்கள் அல்லாஹ்வே சார்ந்திருப்பார்கள் என்று சொல்லி காவித்தார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்கள், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காட்டரபி பெருமானாரிடத்தில் வருகின்றார்கள். வந்து யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாசு கைர், மக்களிலே சிறந்தவர்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்பார். சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூபா லிமன் தான உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அந்த காட்டரபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் மக்களிலே மனிதர்களை சிறந்தவர் யார் யார் ரசூலுல்லாஹ் கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காமிப்பார்கள், தூபா லிமன் தால உம்ருஹு, ஒரு மனிதனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், தால உம்ருஹு, அவருடைய வயசு நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார், நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார். அதே போன்று ஓ ஹஸன அமலுஹு, அவருடைய அமல்கள் அத்தனையும் நல்ல செயல்களாகவே இருக்கும். அவருடைய வயது நீண்டிருக்கும், ஆயுள் நீண்டிருக்கும். அதே போன்று அவர் எல்லா செயலையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலையே செய்து கொண்டிருப்பார். இவர் சுப செய்தி பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அந்த காட்டரபி கேட்பார், யா ரசூலல்லாஹ் செயலிலே சிறந்து எது யா ரசூலல்லாஹ், செயலிலே அமல்களிலே சிறந்தது எது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும்போது சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் துஃபாரக துன்யா வ லிசானுக ரத்துபும் மின் திக்ரில்லாஹ். அழகா சொல்லி காட்டுறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வை நினைக்கின்ற அந்த ஈரத்தோடு இருக்கின்ற நிலையிலே நீ இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் எல்லா அமல்களை விட சிறந்தது என்று சொல்வார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது, உன்னுடைய உயிர் இந்த துன்யாவை விட்டு பிரிகின்ற பொழுது, உன்னுடைய நாவு அல்லாஹ்வினுடைய திக்ரிலே திளைத்திருக்கின்ற நிலையிலே உன்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற செய்திருக்கின்றதே, அதுதான் எல்லா அமல்களை விடும் சிறந்தது என்று சொல்வார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். சாப்பிடும் பொழுதுதான் பிஸ்மில்லாஹ், முடிந்த பின்பா அல்ஹம்துலில்லாஹ், தண்ணீர் குடிக்கும் பொழுதா பிஸ்மில்லாஹ், முடித்த பொழுது அல்ஹம்துலில்லாஹ், வாகனத்தில் ஏறும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்திற்கு விளக்கமாக முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காண்பிப்பார்கள். وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها ان ربي لغفور رحيم என்ற ஆயத்திற்கு விளக்கமாக முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காண்பிப்பார்கள். என்னுடைய சமுதாயத்தார்கள், ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது, கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது அவர்கள் ஏறுவதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹில் மலிக் வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி வல் அர்து ஜமீஆ கபதத்துஹு يوم القيامة والسماوات مطويات بيمينه سبحانه وتعالى عما يشركون
பிஸ்மில்லாஹி மஜ்ரிஹா வ முர்சாஹா என்று சொல்லி என்னுடைய சமுதாய மக்களிலே ஒரு மனிதர் கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது காலடி வைத்தார் என்று சொன்னால் அந்த மனிதரை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீரில் மூழ்குவதை விட்டு அல்லாஹ் என்ன செய்வான், காப்பாற்றுவான் சொல்லி காண்பித்தார்கள். அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கப்பல்ல போறவங்க தான் சட்டம் அப்படின்னு இல்லை, எல்லா வாகனத்துல போகும்போதும் சரி. கார்ல போறோமா, 2 சக்கர வாகனத்துல செல்கின்றோமா, எல்லா வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தவராக எந்த மனிதர் இந்த துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்தவராக வாகனத்தில் ஏறி பயணிக்கின்றாரோ அவருக்கு வரக்கூடிய ஆபத்துகள் அத்தனையுமே அல்லாஹ் தடுத்து விடுகிறான் சொல்லி காண்பித்தார்கள். அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியத்துள்ள நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற விஷயத்திலே, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய காரியத்திலே நம்முடைய நாவு திறந்திருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை முழுமையாக நாம் தந்தருள் புரிவானாக. அதே போன்று நம்முடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அவனுக்கு பிடித்தவர்களாக, அவனுடைய பெயரை உச்சரித்தவர்களாக நம்முடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனதிற்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.